இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஒரு பில்டிங்க்கு பேஸ்மெண்ட்டும் பெல்ட்டு கட்டி சைடு வச்சுருக்காங்க. அது காங்கிரீட் போகிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த பில்டிங் எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா நம்ம அதிராமண்ணா ஈசிஆர் ரோட்டில் தான் இருக்குது. ஈசிஆர் ரோட்டுக்கு பக்கத்தில் இருக்குது. இந்த பில்டிங்கோட லென்த்து பார்த்தீங்கன்னா 40 அடி, அகலம் பார்த்தீங்கன்னா 30 அடி. ரோடு பக்கத்தில் இருக்கிறனால பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரு அடி காலம் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. மொத்தம் 16 காலம் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு காலத்துக்கு பார்த்தீங்கன்னா 6 ராடு யூஸ் பண்ணியிருக்காங்க. 4 கம்பி வந்து 16 mm, 2 கம்பி பார்த்தீங்கன்னா 12 mm ராடு, ரிங்ஸ் பார்த்தீங்கன்னா 8 mm யூஸ் பண்ணியிருக்காங்க. பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த பேஸ்மெண்ட்டுக்கு நம்ம வந்து 6 இன்ச்சு திக்னஸ் குறையாமல் காங்கிரீட் போடணும். பெல்ட்டு கட்டி சைடு வச்சு 6 இன்ச்சு குறையாமல் போடணும். நிறைய இடத்துல என்ன பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பெல்ட்டு போடாமல் மேட்டு மாதிரி கட்டி 3 இன்ச்சு திக்னஸ்னு காங்கிரீட் போடுறாங்க. அந்த மாதிரி போதும் பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபியூச்சரில் ப்ராப்ளம் ஏற்படும். பில்டிங்கு அந்தளவுக்கு ஒரு ஸ்ட்ரென்த்து கிடைக்காது. இது முடிச்சுட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா பலகையெல்லாம் பிரிச்சுட்டு மண் போடுவாங்க. உள்ளார மண் போடுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம இன்னர்லேயும் அவுட்லேயும் பூச்சி பூசி தார் அடிச்சிட்டோம்னா ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். எதுக்காக அது மாதிரி பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா நம்ம சுற்றி தார் அடிச்சிட்டோம்னா கரையும் அரிக்காமல் இருக்கும். அதனால் பண்ணுறதுனால நமக்கு பில்டிங் வந்து ரொம்ப சேஃபாக இருக்கும். அதனால பாதி பாதியாக போகுது. நான் வேறு கம்பி சென்ட்ரு பண்ணேன். நீ என்ன சும்மா தானே இருக்கிறா? வேலைவா ஆனால் நான் கிளம்புறேன். அடுத்த வேலை இருக்கு எனக்கு. கம்பியை சென்ட்ரு பண்ணணுங்கய்யா. கம்பியை சென்டர் பண்ணுமா? இந்த மேஸ்திரி உட்காந்துருக்காரு, அவர்கிட்ட சொல்லுங்கள். ஓடவே இல்லையா? அதுக்குள்ளே அங்கே போனாங்க. யார் இதெல்லாம் முடிவு எடுக்கிற